ஹாய் ஃபேம்! வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் ஜி2பி. இன்னைக்கு இந்த வேர்ல்ட் மேப்ல கூட இல்லாத ஒரு இடத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த இடம் பெரிய பெரிய பனிமலைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த இடத்துக்கு போறதுக்கு ரோடு கிடையாது, வழி கிடையாது. அதோட சேட்டலைட்னால கூட இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. அந்த இடம் பேர் தான் ஷம்பாலா. இத கோல்டன் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி கோல்டன் லேண்ட்னா அங்க நெறைய கோல்ட் இருக்கும் அப்படின்னு கூட நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாம, இங்க எது கோல்டுன்னு ரெஃபர் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல இருக்க நிம்மதி, அதுக்கப்புறம் அறிவு, அதோட அங்க கஷ்டம்ன்றதே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்களாம். எல்லாரும் சந்தோஷமா சமநிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஹிஸ்டரியில நம்ம பார்த்தோம்னா, இந்த எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க, மந்திரவாதிங்க, அதோட பவர்ஃபுல் கவர்ன்மெண்ட் கூட இந்த ஷம்பாலாக்காக தேடி இருந்திருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் ஆள் அட்ரஸே இல்லாம காணாம போயிட்டாங்க. அதாவது அவங்க போனாங்க, ஆனா திருப்பி வந்தாங்கன்றதுக்கு தடயமே இல்ல. இந்த ஷம்பாலாவ பத்தி அந்த காலத்துல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அதோட அந்த ஷம்பாலா சொல்ற ஐடியாலஜி என்ன? அது மட்டும் இல்லாம இந்த ஷம்பாலா ஒரு இடமா, இல்லன்னா ஒரு மித்தா, இல்ல நமக்குள்ள உணர வேண்டிய ஒரு விஷயமா? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1920ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏர்லி 1920ஸ்ல ஹிமாலயாஸ்ல ஒரு பகுதிக்கு ரஷ்யன் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ஆர்டிஸ்டான நிக்கோலஸ் ரோரிச் போறாரு. மத்தவங்க மாரி ஹிமாலயாஸ் செம்மையா இருக்கு, அந்த லேண்ட்ஸ்கேப் வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போல. அவர் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட், அதாவது ஆன்மீக தேடல், அதுக்காக தான் போறாரு. அவரோட ஜர்னி அவ்ளோ ஈஸியா இல்ல. ஏன்னா ஹிமாலயாஸ்னாலே தெரியும் அவங்க டெம்பரேச்சர் எவ்ளோ சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் டிபெட்ல ஒரு மாங்க பாக்குறாரு. அந்த மாங்க் நிக்கோலஸ்க்கு ஷம்பாலாவ பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜ்யம் ரொம்ப புனிதமானதாம். அது மட்டும் இல்லாம அது மறைஞ்சிருக்கு. அது மறைஞ்சிருந்தாலும் சூரியன மாரி ரொம்ப பிரகாசமா ஒளி வீசும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட நிம்மதியும், அறிவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அப்புறம் நிக்கோலஸ் ரோரிச்க்கு ரொம்ப ஆர்வமாயிடுது. என்னடா இப்படிலாம் சொல்றாங்க ஒரு இடத்த பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் அந்த மாங்க் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, கரெக்ட்டா அந்த ஷம்பாலா எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த மாங்க் சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு சொல்றாரு. அது நிக்கோலஸ் ரோரிச்சோட மனசுல கடைசி வரைக்கும் அது ஆழமா பதிஞ்சிருந்தது. அது என்ன சொல்றாருன்னா, ஷம்பாலா நீ கண்டுபிடிக்க முடியாது. உன்ன தான் ஷம்பாலா கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே இவருக்கு இன்னும் ஆர்வமாயிருச்சு. அது என்னன்னா, எப்பவுமே நம்ம தான் ஒரு இடத்த தேடி போவோம். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, அந்த இடம் தான் சூஸ் பண்ணுது. இவனால இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ள நெறைய கேள்வி வருது. என்ன மாதிரியான இடம் அது? அது நம்மள கண்டுபிடிக்குமா? அப்படின்னு. ஆல்ரெடி ஷம்பாலாவ பத்தி ஹிஸ்டரியில நெறைய கேள்வி இருக்கு. இப்போ இந்த கேள்வியும் ஆட் ஆயிருச்சு. ஷம்பாலா இப்ப யாரோ போற போக்குல சொல்லிட்டு போற கட்டுக்கதை இல்ல. இந்த இடத்த பத்தி ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதோட எழுதியும் வச்சிருக்காங்க இத பத்தி. புத்திசம்ல ஷம்பாலாவ என்ன சொல்றாங்கன்னா, காலசக்கர தந்த்ரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா, இந்த மாரி காலத்த பத்தி, கால சுழற்சிய பத்தி, அதுக்கப்புறம் ஞானத்த தரக்கூடிய ஒரு இடம். அதுதான் அந்த வேர்டோட மீனிங். அதோட புத்திசம்ல இன்னொன்னும் சொல்றாங்க ஷம்பாலாவ பத்தி. அது என்னதுன்னா, ஷம்பாலா ஒரு புனித பூமி. அங்க அந்த ஞானத்த அடைஞ்சவங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தான் அங்க இருக்க முடியுமாம். அந்த இடத்துல இந்த கஷ்டம், சோகம், துக்கம் அப்படின்றது கிடையவே கிடையாதாம். ஷம்பாலாவ பத்தி புத்திசம் மட்டும் பேசல. ஹிந்துவிசமும் பேசுது. இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல எழுதியிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கோம்னா, விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்த பத்தி எழுதியிருக்கோம். அதோட அந்த புக்ல கல்கி எந்த ஊர்ல பொறப்பாருன்னு எழுதியிருக்குன்னா, ஷம்பாலால தான். அதோட கல்கி இந்த உலகத்துக்கு ஏன் பொறக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்கி பொறக்குற அந்த டைம்ல கலி முத்திட்டு இருக்கும். அதாவது அந்த டார்க் ஏஜோட எண்டுக்கு வந்திருக்கும். கல்கி அந்த டார்க் ஏஜ்ல இருந்து இந்த உலகத்த ரெஸ்டோர் பண்ணுவாரு அப்படின்றது தான் அந்த விஷ்ணு புராணத்துல எழுதியிருக்கும். இப்போ இதுல பார்த்தோம்னா புத்திசம் வேற, ஹிந்துவிசம் வேற. ஆனா இது 2த்துலயும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த கோல்டன் கிங்டம், அதாவது ஷம்பாலாவ பத்தி தான். இதுக்கப்புறம் தான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அது என்னன்னா மாங்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக தேடல், இது ரிலேட்டடா போறவங்களுக்கு தான் ஷம்பாலாவ பத்தி தெரியும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய பவர்ஃபுல் கவர்ன்மெண்ட், அதுக்கப்புறம் சீக்ரெட் குரூப்ஸ் இவங்கலாம் போனாங்க. 1930ல அடால்ஃப் ஹிட்லரும், நாசிஸும் இது மேல ரொம்ப அப்சஸ்டா இருந்தாங்க. இந்த மாரி ஏன்ஷியன்ட் நாலேட்ஜ், அதாவது அந்த ஞானம் உங்களுக்கு பவர் தரும். அங்க டெக்னாலஜி, வெப்பன், அதுக்கப்புறம் நெறைய சீக்ரெட்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கையில கிடைச்சா நம்ம இந்த உலகத்தையே மாத்த முடியும் அப்படின்னு நெனச்சாங்க. ஹிட்லர் என்ன பண்றாரு, எஸ்எஸ் டீம் அப்படின்ற சோல்ஜர் குரூப் அனுப்புறாரு. இவங்க ஹிட்லருக்கு பெர்சனலா வேலை பண்றவங்க. அந்த டீம் டிபெட்டுக்கு போது. அங்க ரொம்ப கோல்டு கிளைமேட், கொடுமையா இருக்குது அங்க கிளைமேட்டே. அந்த பனியில இவங்க தேடிட்டு இருக்காங்க அந்த இடத்த.
இது வந்து இங்கேயோட முடியல. இந்த கோல்ட் வார் அப்போ சிஐஏ என்ன பண்ணுது, இந்த ஷம்பாலாவோட லெஜெண்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களும் வந்து இதுல ஏதாவது சீக்ரெட்ஸ் வந்து நமக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தியோசோபிஸ்ட்ஸ் அப்படின்ற சில சீக்ரெட் சொசைட்டியும் வந்து இந்த ஷம்பாலா வந்து நிஜம் அப்படின்னு நம்புனாங்க. இப்ப இவ்ளோ குரூப் போச்சு. இவங்கலாம் வந்து எத தேடி போயிருப்பாங்க? சில பேர் பவருக்காக போயிருக்கலாம். சில பேர் வந்து சாகா வரம் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சில பேர் வந்து ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும். ஆனா இவங்க எல்லாருமே நம்புனது என்னன்னா, ஷம்பாலா வந்து ஒரு பவர்ஃபுல்லான இடம் அப்படின்னு நம்புனாங்க. சரி, அந்த ஷம்பாலா எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? இதுக்கு வந்து நெறைய ஆன்சர்ஸ் இருக்கு. சிலது வந்து முரண்பாடாவும் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, டிபெட்ல இருக்க பனிமலைக்கு பின்னாடி எங்கேயோ வந்து ஒரு வேலியில இருக்கு. அத வந்து யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து கைலாச மலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில பேர் கோபி டெசர்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் சைபீரியால இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு கடைசியா ஒண்ணு கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. அது என்னதுன்னா, இந்த ஷம்பாலா வந்து இங்க லேண்ட்ல எங்கேயும் இல்லையாம். அது வந்து ஒரு அண்டர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வந்து அது வந்து சீக்ரெட்டா ஒரு இடத்துல இருக்காம். அதுக்கு பேர் வந்து அகார்த்தா. அதாவது நம்ம உலகத்துக்குள்ள இன்னொரு உலகம், அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு முரண்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆளுக்கு வந்து ஒரு ஒரு இடம் சொல்றாங்க. சோ இதுதான் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலயும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஒருவேளை இதனால தான் வந்து ஷம்பாலா எந்த மேப்லயும் இல்லையோ? இதுவரைக்கும் ஷம்பாலா ஒரு இடமா தான் பார்த்தோம். ஆனா ஷம்பாலா ஒரு இடமா இல்லாம இருந்தா, அதாவது அது நமக்குள்ளயே இருந்தா, நெறைய இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஷம்பாலா வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து ஞானம், அதோட நம்ம மனசுல வந்து இரக்கம், பயம் இல்லாம இருந்தா, நம்ம வந்து ஷம்பாலாவ அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐடியால இருந்து என்ன தெரிய வருதுன்னா, எல்லாரும் வந்து ஷம்பாலா ஒரு இடம். இத வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. ஆனா ஷம்பாலா வந்து நமக்குள்ளயே இருக்கு. நமக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கல. எல்லாம் வந்து அந்த கஷ்டமான ஹிமாலயாஸ் ஏறி, அதுக்கப்புறம் அந்த கோல்ட் வெதர தாண்டி அங்க வந்து ஷம்பாலா போணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா இது சிம்பிளா, கைண்டா, இரக்கமா இந்த மாரி நல்ல குணங்கள் இருந்தாலே வந்து, நம்ம வந்து நம்ம பெர்சனல் ஷம்பாலா மாரி. சோ அந்த கோல்டன் கிங்டம் ஷம்பாலா, அது வந்து இன்னர் பீஸ், அதுக்கப்புறம் ஞானத்துக்கான ஒரு சிம்பல். அது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் அத சூஸ் பண்ணணும். இது வந்து ஷம்பாலாக்கு போற ஜர்னி இல்ல. நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் ஆகறதுக்கான ஜர்னி. இப்போ வரைக்கும் வந்து ஷம்பாலா நெறைய பேர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா வந்து கம்யூனிட்டீஸ் ஏன் இண்டிவிஜுவல் பீப்பிள் கூட வந்து அவங்க வந்து அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஷம்பாலா உருவாக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நீங்க இந்த மாரி நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மலைப்பகுதியிலலாம் வந்து எக்கோ வில்லேஜஸ், அதுக்கப்புறம் இந்த காடு கிட்டலாம் வந்து அந்த மெடிடேஷன் ரிட்ரீட்ஸ். இது மட்டும் இல்லாம மக்கள் வந்து சின்ன சின்ன குரூப்பா ஃபார்ம் பண்ணி நல்ல எண்ணங்களோட வாழுறாங்க. அதாவது கைண்ட்னஸ், இரக்கம் இந்த மாரி. இப்ப சொன்னேன்ல நெறைய குரூப்ஸ். இவங்களலாம் வந்து மாடர்ன் சீக்கர்ஸ்ன்னு சொல்றாங்க. இவங்களோட பேசிக் பிலீஃபே என்னன்னா, இந்த வேர்ல்ட் வந்து ஷம்பாலா மாரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கல. இந்த உலகத்திலயும் வந்து அமைதி, ஞானம், இரக்கம் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற அவங்க நம்பிக்கையே போதும். இந்த மாரி அங்கங்க குட்டி குட்டியா நெறைய குரூப்ஸ் இருக்கறனால, டெய்லியும் வந்து சின்ன சின்ன ஷம்பாலாஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். சோ ஷம்பாலான்ற அந்த லெஜண்ட் வந்து பெரிய பெரிய மலைக்கு பின்னாடி அந்த மறைஞ்சிருக்க இடம் மட்டும் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம எப்படி வாழணும்னு முடிவு எடுக்கிறோமோ, அதுல தான் வந்து ஷம்பாலா உருவாகறதுக்கான வழி இருக்கு. ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷம்பாலாவ தேடி ஹிமாலயாக்கு போவீங்களா? இல்ல ஷம்பாலாவ உங்களுக்குள்ளேயே தேடுவீங்களா? ஏன்னா நான் நம்புறது என்னன்னா, ஷம்பாலா வந்து நம்ம காலால நடந்து போகக்கூடிய இடம் இல்ல. நம்ம மனசால போகக்கூடிய இடம். அதோட நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷம்பாலாக்கு போற ஒரு மேப் மாரி. சோ உங்களுக்கு மேப் கிடைச்சிருச்சு. உங்க ஷம்பாலாவ நீங்களே உருவாக்குங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Until then, bye.